I'll do my presentation. Please watch it, inshallah. I have got invitation from our IPC director about the MOOC courses. Similarly, you might have also received the same, the invitation link. I have made a separate folder for it. See here, MOOC courses. So how do we make the separate folder? It's very simple. Just you click on any mail and see here, select archive, reports man, delete, and mark as 100. 100 means that is you have not, I mean you want to read it again, so you have made it 100. Okay, see here, it is visible now because I have made it 100. Mark as red means then it will become as red message, and then smooth, then yes, move to. See here, move to. Click here. There are number of folders I have created. Similarly, you can create, but by clicking create new. Click create new. For example, this is our online review class where 7050 and our student Ashik has accepted this invitation, so that's why it is showing here. I want to move it to a particular folder because if many people acknowledge the same message by saying yes, I'm going for the meeting, then it will come as accepted message. So it will be many messages we will be having in the text box. So I want to move them in a particular folder. So I click here and create new, and then please enter a new label name. Here I can mention review class folder. So I create it and it is moved here. தம்பி தமிழ்லையும் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் இன்பாக்ஸில் இப்போ நம்மளோட காலேஜ் ஐடியா இருக்கும், எந்த இமெயில் ஐடியாவும் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மெசேஜெலாம் நம்ம இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். வி ஹேவ் டு ஆர்கனைஸ் த மெசேஜஸ் லைக் திஸ். பொதுவாக இப்போ சொல்ல போனால் இப்போ மூக் கோர்சஸ் பற்றி நம்ம காலேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மூக் கோர்சஸ்னால் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதை நான் பற்றி சொல்கிறேன். இப்போ அந்த உள்ள மெசேஜ் எல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா, உதாரணமாக உங்களோட இன்பாக்ஸில் இந்த மாதிரி இருக்கும், மெயிலிங்லாம் இருக்கும். இப்போ உதாரணமாக நான் இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூவ் டூன்னு இருக்கும். மூவ் டூ கிளிக் பண்ணி நம்ம என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோமோ அதில் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது வந்து புது மெசேஜாக இருக்குது, அப்போ நம்ம தனித்துவப்படுத்தி இதை வந்து நம்ம காமிக்கணும், செப்பரேட்டாக காமிக்கணும், வேறு இதில் பண்ணால் இப்போ கிரியேட் நியூன்னு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லேபிள் நேம் கொடுத்துக்கலாம். உதாரணமாக இது என்னது, இது நான் இப்போ கிளிக் பண்ணது டிபார்ட்மெண்டல் மீட்டிங் அதோடைய ஃபைல்ஸ். ஸோ ஐ என்டர் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அண்ட் கிரியேட். என்ன ஆயிடுது அந்த மெசேஜ் பாருங்க, உள்ள போயிடுது. கீழே பாருங்க கன்வர்ஷன் மூவ் டு டிபார்ட்மெண்டல் மீட்டிங். இது வேணும்னு சொன்னா அன்டூ பண்ணிக்கலாம். உடனே ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். அன்டூனா கிளிக் பண்ணா திருப்பி இங்கே வந்துடும். அது மேலே ஆக்ஷன் அண்டன் அது ஆயிடுச்சா. ஜஸ்ட் ஐ ஹேவ் டு மூவ் டிபார்ட்மெண்டல் மீட்டிங், தட்ஸ் இட். இப்போ என்னென்ன மெசேஜ் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல வருதோ அந்த மீட்டிங் உள்ளது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டர்ல மூவ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஏன் இப்படி பண்றோம், ஏன் இப்படி ஆர்கனைஸ் பண்றோம்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறதாலும் சரி, இல்ல வேற யாராவது உங்களுக்கு கேட்கறதாலும் சரி, நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இதுல கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம், சார் இத்தனை மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை அட்டன் பண்ணிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ அதுதான் லைக் வைஸ் மூக் கோர்சஸ் கொடுத்தாங்க. சி ஹவு மெனி மெசேஜஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட் ஃபார் அபவுட் மூக் மெசேஜஸ். மூக்னா மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது ஒரு ஆன்லைன் ஓப்பன் கோர்ஸ். இதில் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் படிச்சுக்கலாம். இது பொதுவாக எப்படி செய்யப்படும்னா, இப்போ நம்ம காலேஜ் மூலமா வந்ததாலும் சரி, அப்படி இல்லாட்டி என்ன இருக்கும், இது எல்லாம் பெய்டாக தான் இருக்கும். நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. உதாரணமா நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பிபிடி ஃபைல் பவர் பாயிண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு இந்த மாதிரி இந்த கோர்ஸரா எடெக்ஸ் EDX எடெக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மூக் கோர்ஸோட பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் போய் என்னுடைய பேர் நான் என்ரோல் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த நிறைய கோர்ஸ் இருக்கும். நம்மளோட டைமிங் தான். இப்போ நம்ம உங்களுக்கு தரோம் பார்த்தீங்களா, காலையில் ஒரு வீடியோ அமைச்சிடுறேன், நீங்கள் காலையிலும் பார்த்துக்கலாம், சாயங்காலம் பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு கூட பார்த்துப்பீங்க, உங்களோட இஷ்டம் பார்த்துப்பீங்க இல்லையா. அதே மாதிரி இதுல அப்படிதான். அவங்க வந்து வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கோர்ஸ் இருக்கும், அவங்க அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணிட்டா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். நம்ம காலேஜில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க,
காலேஜ் மூலமா உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வந்திருக்கு. இந்த கோர்ஸரா மற்ற எடெக்ஸ் இதே நீங்க தனியா நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா காசு வந்து பெய்டா இருக்கும். பே பண்ணனா வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஐ மீன் படிச்சுக்கலாம், பட் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஸோ காலேஜ்னால தான் உங்களுக்கு அந்த கோர்ஸராவும் சரி மற்ற எடெக்ஸும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இல்லாட்டி நம்ம வெளியே போய் படிச்சமாக்கும். ஐ மீன் அஸ் இண்டிவிஜுவல் காலேஜ்லாம் இல்லாமல் எஜுகேஷனல் சிஸ்டம் இல்லாமல் நம்ம தனியாக என்ரோல் பண்ணால் நம்ம இமெயில் ஐடி மூலமாக என்ரோல் பண்ணால் என்ன பண்ணணும், உங்களுக்கு கோர்ஸ்லாம் காமிக்கும். கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம், ஆனால் சர்டிஃபிகேட் வந்து என்ன உங்களுக்கு ஃபீ பண்ணால் தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட காலேஜில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா மாஷாஅல்லாஹ் we have been provided with 2 platforms. One is Coursera, another one is edX. Okay, now alhamdulillah I have enrolled many courses on this. Almost I have finished 6 or 7 courses. Okay, see here, I'll show you an example, some examples to you where you can see. அது நான் இப்போ நான் மெயிலிருந்து நான் அழகாக அப்படி உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். பட் வேற நான் இங்கே என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து காலேஜில் இப்போ யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா காலேஜ்லேருந்து இந்த மாதிரி இன்விடேஷன் வந்திருக்கும். அந்த இன்விடேஷன் கிளிக் பண்ணி உதாரணமாக பாருங்க. நீ பாருங்க, ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ், ஸ்டார்ட் யுவர் EDX சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. இது காலேஜ் அமைச்சது தான். இது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நேராக உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு போவோம். நம்ம என்ன செஞ்சுக்கணும், இங்கே ஆல்ரெடி நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பாருங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் உள்ள போறதுனால இந்த மாதிரி எனக்கு வந்து காமிக்குது. உங்களுக்கு என்ன காமிக்கும், புதுசாக காமிக்கும் யூசர் நேம், உங்கள் காலேஜ் யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போட்டு என்டர் ஆகும். யூ ஹேவ் டு என்டர் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். First you have to register, then you can enter the course, enter the account. இதெல்லாம் போயிட்டு நீங்க என்ன செஞ்சீங்களா, find a course இப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே வேற you can see the new college autonomous Chennai. இங்கே வந்து காலேஜ் பேர் போட்டிருக்கு. அப்போ this has been subscribed by our college. நம்ம காலேஜ் வந்து has got subscription. So that is, see, that's why here we have got this message. Otherwise we won't be seeing this message, this header. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் ஏ கோர்ஸ், ஒரு கோர்ஸ் வந்து பார்க்கணும். இங்கே வந்து கோர்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் காட் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ், ஸ்கில்ஸ் பேஸ்ட், சப்ஜெக்ட் பேஸ்ட். வி வில் சஜஸ்ட் யூ டு சூஸ் த கோர்சஸ். ஓகே பாய்ஸ், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜாபுக்கு வெளியே போகும்போது, நீங்கள் மல்டிபிள் டேலண்டோட வெளியே போகும்போது இன்ஷால்லா இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உடனே வந்து அதுக்கு ஏன்னா ஒரு கோர்ஸ் இது வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வர்றது. தி சேம் டைம் பாருங்க, கோர்ஸரா. So I log in because I have done the courses. So I log in here. So already I have, see, welcome back. My email is there as well as my password is there. I have already registered. So I directly go to login. For you, if you are new register, please do the registration and then you will log. Okay. இப்போ பாருங்க, என்னுடைய மெயின் பேஜ் இங்கே காமிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நியூ காலேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்குது, பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லி காமிக்குது. It shows. And see here my recent activity where you can see view my courses. See, I have done all these courses. Or course presentation skills. I have completed. See, view certificate. And these 2 courses are progressing. And view more pathina. See, I have completed 1, 2, 3, 4 courses I have completed in Coursera. And 3 courses I have completed in, see, dashboard. இது இந்த edX பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா you can see completed courses. Now I have completed how to learn online, introduction to cloud computing, identifying entrepreneurial opportunities. These courses I have completed and thus I have got these certificates. And other these courses are I am pursuing it. இன்னும் படிச்சிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சோடனே இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். Just you have to go log in and enter your password details, then you can log in easily. Then எங்க நம்ம படிச்சு நிப்பாட்டமோ அது அங்க இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்க வேண்டாம். இன்ஷால்லா இதுல மேற்கொண்டு உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் கோர்ஸ் எல்லாம் சேம். இங்க பாருங்க, நான் ஒரு கோர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ ஷோ a course presentation skills. இதுல பாத்தீங்கன்னா
இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன படிச்சோம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த வீக் 1ல 7 வீடியோஸ் எல்லாமே, வீக் 2, வீக் 3, வீக் 4. ஓகே, எல்லாத்தையும் just summary I am showing it. Just see the summary. It's very simple, easy. See, ரைட் சைடில் பாருங்க, ஃப்ளெக்சிபிள் டெட்லைன்ஸ். நீங்க வந்து என்ன செய்ய, டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் பியூர்லி ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே. சர்டிஃபிகேட் 100% ஆன்லைன், அப்ராக்சிமேட் 24 hours டு கம்ப்ளீட். இது வந்து ஒவ்வொரு இந்த கோர்ஸ் 24 hours முடிச்சலாம் இந்த கோர்ஸ். அந்த மாதிரி நீங்க பாருங்க, கோர்ஸ் கண்டென்ட் எதுல இருக்கு, சப்டைட்டில்ஸ் அரபிக்ல கூட இருக்கு, பிரெஞ்சில் இருக்கு, போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பட் சப்டைட்டில்ஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், இங்கிலீஷும் வச்சுக்கலாம், மற்ற லாங்குவேஜ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது நான் இந்த கோர்ஸ் ரீசெண்டாக முடிச்ச கோர்ஸ். இதுல பாருங்க, see, let's see view certificate. I'll show the certificate now. Yes, as you can see my certificate. See here, National Research Tomsk State University இப்படின்னு இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில போய் நம்மளால போக முடியுமா, பார்க்க முடியுமா நமக்கு தெரியாது, ரைட்? இது வந்து ரஷ்யால இருக்கு. ஆனா த்ரூ கோர்சரா, த்ரூ அவர் காலேஜ், we have been provided this platform. From this platform, alhamdulillah, we have earned the certificate from this university. World class reputed university. நம்ம என்ன செய்ய முடியும், வீட்டு இருந்தபடியே we can study. Further பாருங்க, I can use this certificate. See, I can publish my certificate in my LinkedIn. See, LinkedIn folder of mine. Here itself it shows, இங்க பாருங்க, the accomplishmentsல இங்க பாருங்க, இங்கே மை கோர்சஸ் கீழே பாருங்க, பிரசன்ட் ஸ்கில்ஸ்ல ஆட் டு லிங்க்டின் இருக்கு. ஜஸ்ட் ஐ மென்ஷன், கிளிக் பண்ணோன்னா நேம், இஷ்யூங் ஆர்கனைசேஷன், இஷ்யூ டேட், எக்ஸ்பைரேஷன், கிரெடென்ஷியல், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஐ ஷோ ஹியர் this is my LinkedIn profile account, where you can see under the license and certification, because these are all certifications, license certifications. See here, see license and certification. I'll put show more. Yes, see, I have studied 3 courses in edX. I have mentioned these 3 in my LinkedIn file, as well as I have completed Coursera file. I mean courses that also, those certificates have been uploaded. Okay, we have to upload, we have to create a LinkedIn file, LinkedIn profile நம்ம கிரியேட் பண்ணோம். அது எக்ஸ்க்ளூசிவா இன்ஷால்லா உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த LinkedIn ப்ரொஃபைல்ல இந்த பர்டிகுலர் காலம் கீழே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது என்னோட எஜுகேஷன், நம்ம என்ன அந்த எஜுகேஷன் அவருடைய இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இது கீழே நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாய்ஸ் இதுதான் நீங்கள் வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்சஸ் வந்து முடிக்கணும். அவருக்கு முடிக்க சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து LinkedIn ப்ரொஃபைல அப்லோட் பண்ணிடணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளுடைய கெரியர் வந்து தானா, சிவி வந்து தானா வந்து பில்டப் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அண்டர்ஸ்டாண்ட்? Boys, listen. As of now, through Coursera, we will be able to do only one course. ஒரே ஒரு கோர்ஸ் தான் படிக்க முடியும். Inshallah, we will be getting in future many plans, where inshallah I will also tell you. In that time, I will tell you, you may listen many number of courses. But as of now, we can do only one course. But what can be done means, you can do many number of Coursera project network. ஓகே, அதாவது கைடட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. கைடட் ப்ராஜெக்ட் கோர்ஸ் வந்து நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். உதாரணமா நான் கிளிக் பண்றேன். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பாருங்க, நீங்களே பாருங்க. கோர்ஸோட ப்ராஜெக்ட் வியூல பாருங்க. 10 minutes ரீடிங் பண்ணும், 1 hour ப்ராக்டிகல் எக்ஸசைஸ், அதர்ஸ் வந்து 15 minutes. மொத்தம் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அந்த கோர்ஸை. இது பேர் வந்து ப்ராஜெக்ட் கைடட் ப்ராஜெக்டோட. இட்ஸ் நாட் ஏ கோர்ஸ். கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்று தான் செய்ய முடியும். ஆனா கைடட் ப்ராஜெக்ட் வந்து நீங்க எவ்வளவு வேணா நீங்க பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட். இந்த கைடட் ப்ராஜெக்ட் என்னது சார், இது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. அதாவது கிரியேட் ஆன்லைன் கிளாஸ் வித் கூகுள் கிளாஸ், இது ஒரு கைடட் ப்ராஜெக்ட். கிரியேட் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் யூசிங் கூகுள் ஸ்லைட்ஸ், ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட் க்ரோத் யூசிங், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன
கைடட் ப்ராஜெக்ட். இது வந்து நீங்க எவ்வளோ கோர்ஸ் பண்ணிக்கலாம். அஸ் எ கோர்ஸ்னு பார்த்தா நான் வந்து ஒரே கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கோர்ஸ் தான் பண்ண முடியும். பாருங்க, அது நேஷனல் ரிசர்ச் தாம்சன் யூனிவர்சிட்டி. வேற யூனிவர்சிட்டி நம்ம ஆப்ட் பண்றது நம்ம காலேஜ் மூலமா இப்போதைக்கு ஒன்று எடுக்க முடியும். அது ஒன்று எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, கோர்சரா ப்ராஜெக்ட் நெட்வொர்க். See where you find Coursera project. It is guided project where you can do number of projects. பாருங்க, இதெல்லாம் வந்து என்னது போட்டு பாருங்க, கைடட் ப்ராஜெக்ட். See guided project, Coursera guided project. இதெல்லாம் என்ன செய்யலாம், இதெல்லாம் கைடட் ப்ராஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரீ. இது நம்மளும் தேடலாம், இல்லாட்டி உங்களுக்கு கோர்சராவே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க தேடும் போது இந்த மாதிரி காமிக்கும். இன்ஷால்லா நான் வந்து என்ன செய்யறேன், உங்களுக்கு மெயில் பண்றேன் இந்த கைடட் ப்ராஜெக்ட்லாம். இதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அட்வான்ஸ் கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கு, இதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் கிளிக் பண்றேன். I want to do this advanced Google Classroom for education. See enroll for free. I just click on enroll for free, and then I have enrolled the course. I'm continuing it now. Start learning. Yes, என்னோட கோர்சஸ்லாம் இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி நியூ கோர்ஸ் இப்போ நான் என்ரோல் பண்ணுறது இன் ப்ராக்ரஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அட்வான்ஸ்ட் கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு பாருங்க. கோ டு கைடட் ப்ராஜெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்க கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கோர்சஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். edX பொறுத்த வரைக்கும், as far as edX is concerned, about 143 courses are free or under our subscription. Under 143 courses are under our subscription, new college subscription. அது நீங்க வந்து 143 கோர்சஸ் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு வந்து நியூ காலேஜ் மூலமா உள்ள கோர்சஸ் வந்தாவே என்ன செஞ்சிடும், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் இங்க போட்டு பாருங்க. ஃபைண்ட் ஏ கோர்ஸ்னு போடாவே you can see courses வந்து under new college 143 courses இருக்கு பாருங்க. I have highlighted it. So 143 கோர்ஸ்ல எது நம்மளுக்கு ரிலவெண்டா இருக்கு, that we have to see here. அப்படி பார்த்துட்டே வரணும். நான் I have studied how to learn online. And which is the leaders of learning. This is also somewhat related to our BA humanities தேவைப்படக்கூடிய உள்ள படிப்பு தான் அது நம்ம படிச்சுக்கலாம். இதுல வந்து எத்தனை கோர்ஸ், 143 கோர்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஹை ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, உலக லெவலில் உள்ள யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்க இன்ஷால்லா என்ரோல் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் டவுன்லோட் EDX app from your Google Play Store as well as Coursera. Again, log in through the email ID which you are using here. காலேஜ் இமெயில் ஐடி வச்சிருக்கேன் இல்லையா, அதே லாகின் போய் அங்க பண்ணுங்க. அழகா இங்க உள்ளது அங்க அப்படியே சிங்க் ஆயிடும். நீங்க என்ன செய்யலாம், அப்படியே உட்கார்ந்துட்டே படிச்சுங்க. You can read as it is, as the position you are. Yes, EDX அப்படிதான். EDX பாட்டா கூட வந்துரும் சேம். either you do, என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ல படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு சில அசைன்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க, அது நம்மளால பண்ண முடியாம கூட பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி நீங்க கம்ப்யூட்டர் திறந்து உங்க லாகின் பண்ணா எங்க நீங்க இருக்கீங்க அங்க இருக்கும். அங்க இருந்து உங்க கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் அசைன்மெண்ட் தான் அதை முடிச்சுட்டு திருப்பி நீங்க ஆப்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. குயிஸ் இருக்கும், சின்ன சின்ன குயிஸ் தான் இருக்கும். அது குயிஸ் கூட வந்து ஒரே அட்டம் கிடையாது, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், 3 அட்டம்ஸ் நீங்க பண்ணி அது வந்து என்ன செஞ்சுக்கலாம், அது முடிச்சுக்கலாம். அந்த கோர்ஸ் ரொம்ப ஈஸி, எல்லாருமே என்ரோல் பண்ணுங்க. இந்த இது வந்து தொழில்நுட்ப கல்வி இருக்கு இல்லையா, டெக்னிக்கல் அந்த எஜுகேஷன், அது உங்களுக்கு இன்ஷால்லா இது மூலமா கிடைக்கும் த்ரூ கோர்ஸரா. எடெக்ஸை விட கோர்ஸரா வந்து மாஷால்லா நிறைய கோர்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த கைடட் ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமு, கூகுள் ஸ்லைட்ஸு, கூகுள் டாக்ஸு, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டு, கேன்வா, அந்த மாதிரி உள்ள நிறைய கைடட் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சது மூலமா என்ன உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப கல்வி வித் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும், இப்போ சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். Okay, guys, Jazakumullah khairan for joining. Hope you guys have understood the topics which have been covered today. Please do work on it and complete enroll in many number of courses and get benefited inshallah. With this, I conclude the session. Jazakumullah khairan. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum assalam.